அனைவருக்கும் வணக்கம்ங்க. 29/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க, பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க. உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் காலதாமதமாக ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு ஒரு மாடு கண்ணோ வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் அந்த மாடும் கண்ணும் மீண்டும் மறுபதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறது 3வது ஈத்து உம்பளச்சேரி குட்டையும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 6 லிட்டர் பால் கறக்கும். கால் அணைக்க வேண்டியதில்லை. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் கன்று போட்டுருங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க, நல்ல பால் கெட்டியாக இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது, ஒரு 6 லிட்டர் பாலாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். காளை கன்றோ கிடாரி கன்றோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 14,000 ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 30,000 ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க. நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 3+3 கறந்துட்டு கண்ணுக்கு விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி உங்களுடைய விவரங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிஷம் பதிவு தான். முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கலாங்க. எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. 2வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. 2வது ஈத்தில் நம்ம தான் விற்பனை பண்ணோங்க. கரூர் மாவட்டத்தில் தான் இருந்தது. ரெட் சிந்தி சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. 100% நாட்டுக்கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா 4+3 7 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் அதிகபட்ச டைம் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கிர்ரும் ரெட் சிந்தி கிராஸாக வருங்க. 3ஆம் ஈத்து 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்கணும். நாட்டுக்கன்று திமிழுள்ள கன்று கண்டிப்பாக போடும். பாலோட அளவீடு 4+3 கறவை. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. இதனுடைய பாலோட அளவு பார்த்திங்கன்னா டெஸ்ட் அளவு எருமைப்பாலுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய நெய் மட்டுமே கரூர் மாவட்டத்தில் அவங்க ஒரு 10 to 12,000 ரூபா வரைக்கும் நெய்யை மட்டுமே விற்பனை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது இத்தனை தகவல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா அதில் இருக்கிற உறுதித்தன்மை இருக்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். 2ஆம் ஈத்தில் நம்ம கொடுத்தோங்க. இப்போ 3ஆம் ஈத்து பல்லு சேர்ந்துருக்குது. வட இந்திய சனி ஊசி போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம திமிழ் உள்ள கன்று போடுங்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்குறோம். 20 நாளில் கன்று போட்டுரும். 4+3 7 லிட்டர் கறக்கும். அவங்க பார்க்கறதுக்கு ரெகுலராக இருந்த ஆட்கள் போயிட்டதுனால இருப்பு மாட்டை விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. மாட்டில் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. நம்ம கொடுக்கும்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா மாடு இழப்பாக இருந்தது. ஆனால் நல்லா தேறிடுச்சிங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிக்கும், நல்லா மேயுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது. 20 நாளில் கன்று போட்டுருங்க. இன்னும் நல்லா மடி வந்தால் கன்று போடும். 3ஆம் ஈத்து 9 மாதம் சினை, நாட்டுக்கன்று போடும். அவங்க சொன்னது ரெட் சிந்தி சனி ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம திமிழுள்ள கன்று போடுன்னு நம்ம சொல்கிறோம். பாலோட அளவீடு 4+3 கறவை. எருமை பாலுக்கு ஈக்குவலாக டெஸ்ட் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நெய் மட்டுமே 10 to 12,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. விலை 54,000 ரூபாய்ங்க. 3வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல் போட்ட தலையீத்து பர்கூர் குட்டை கிடாரிங்க. வயசு பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ஆகுதுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதி ஆகலைங்க. இப்போ தான் பால் பல்ல 2 பல் போட்டிருக்குது. முதல் ஈத்து பர்கூர் வேணும், குட்டை வேணும், நல்ல குவாலிட்டியான கிடாரியாக வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும், சுழி சுத்தமாக வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. பர்கூருங்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து மேலே பர்கூர் மலைகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய அதிகப்படியாக மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம் தான் இந்த பர்கூர் மாடுகள்ங்க. வண்டி பழக்கம், உழவுக்கு,
ஒரு பொழுதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துல ஓட்டினீங்கனாலும் மாடு சங்காதுங்க. அதே மாதிரி வந்து பால் வந்து வேலைக்கு ஒரு 1 அதிகபட்சம் ஒரு 1 1/2 கறக்கும். பால் ரொம்ப கெட்டிங்க. அதே சமயம் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருக்குங்க. ஏன்னா மேய்ச்சலுக்கு போய் வர்றதுனால பெரும்பாலான மாடுகள் வந்து இலை கொடிகளை சாப்பிடுது. அதிக வெயில், அதிக மழை அங்கெல்லாம் எந்த இடத்துக்குமே மாட்டு கொட்டகையே இருக்காதுங்க. எவ்வளோ பனி பெஞ்சாலும் மாடு வந்து பனியில் தான் இருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நனைஞ்சிட்டு தான் நிற்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் மாடுகள் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டில் பர்கூரில் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு குட்டை வேணும், நல்ல பேட்சில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 18,000. லோ பட்ஜெட்டில் ஒரு 2 பல் போட்ட பர்கூர் குட்டை விற்பனை விலை ரூ. 18,000. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி 100% செஞ்சு கொடுக்குறோங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு. குடல் புழு நீக்கம் செஞ்சுருக்கிறோம். அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்தனால அந்த கருக்காய் அதிகமாக ஏறி இருக்குதுங்க. மற்றபடி நல்ல கூறுவாரான கிடாரி கன்று, நல்ல கால் ஊக்கம், நல்ல பால் மாட்டோட கன்றுங்க. குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணி கண்ணை தெளிவாக வச்சுருக்கிறாங்க. 10 மாதமான கிடாரி கன்று, சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கன்று. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 16,000. 10 மாதமான காங்கைங்கன்று வேணும், கிடாரி கன்று வேணும், நல்ல உடல் அமைப்பில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்க்குறனாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது, வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். விற்பனை விலை ரூ. 16,000. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். வீடியோ பார்க்குறவங்க 1க்கு 2 முறை வீடியோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ஃபோன் பண்ணி சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு கூகுள் பே பண்ணிக்கலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 15 நாள் ஆன மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். காலையில் 1, சாயங்காலம் 1 தெளிவாக கறக்க முடியுங்க. மாடு பெருமாடு இல்லைங்க, குறுங்கால் மாடு தான். ஆனால் கூறுவாரான மாடு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். நேரம் 1 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும். 1 கறந்துட்டு விட்டால் கன்று வந்து ஒரு 3/4 லிட்டருந்து 1 லிட்டர் ஊட்டுங்க. லோ பட்ஜெட்டில் வீட்டு தேவை பாலுக்கு நேரம் 1 லிட்டர் பாலில் கன்று மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக கறந்து பார்த்து வாங்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்க்குறீங்க, பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. இந்த அட்வான்ஸை நம்ம வச்சுட்டு இன்னொரு மாடை மாற்றி கொடுக்குறோம், இந்த மாட்டுக்கு அந்த மாடை கொண்டு போங்க அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்கிறது இல்லைங்க. அதனால் அட்வான்ஸ் பண்ணுங்கள், வந்து கறந்து பாருங்கள். பாலுக்கு நிற்கலையா நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாங்க. வேறு மாடு எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கன்று காலக்கன்று 15 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 1 சாயங்காலம் 1 தெளிவாக கறக்கும். மாடு கன்று 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 35,000. பால் கறந்துட்டு நீங்கள் விற்கிறீங்க. காலக்கன்று குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ரூ. 5 விற்கலாம். ஏன் அந்த 5,000 வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழு நீக்கம் பண்ணுறது, அடர்தீவனம் வச்சு பழக்கிறது, கன்றை வந்து முறையான வளர்ச்சியை நம்ம கண்கூட பார்த்து அதை தெளிவாக வருதாங்கிறது கண்காணித்தோம்னாலே கன்றுக்கான தொகை கூடிக்கிட்டே இருக்குங்க. மாடை சந்தை மதிப்பாக திருப்பி விற்றா கூட ரூ. 25,000 விற்குங்க. பாலை கறந்துட்டு நீங்கள் விற்றாலும் கண்ணுந்தாயே ரூ. 35 40 வரைக்கும் விற்க முடியும். விலை ரூ. 35,000. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸ் ஆன 2ஆம் ஈத்து மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கன்று தான். கன்று போட்டு 2 நாள் தான் ஆகுது, 3 நாள் ஆகுதுங்க. நம்மளும் வந்து கன்று போட்டதுலேருந்து மாடு வந்து கண்ணை வந்து பார்த்துக்கவே இல்லைங்க. நம்மளும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம். இது வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு. அதாவது தன்னுடைய கண்ணு இது இல்லைங்கிறத அதனுடைய மனநிலையில் அப்படி வந்து பதிவாயிட்டதுனால அது எந்த கண்ணையுமே ஏற்றுக்கலைங்க. இந்த கண்ணை கிட்ட கூட விடலை. நம்ம மாட்டை பிடிச்சிக்கிட்டு சீம்பால் வந்து ஊட்ட வைக்கிறோம். வெவ்வேறு மாடுகள்லையும் கண் அருமையாக ஊட்டுதுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு வாங்குகிற மாடுகளில் ஒரு 3 to 4 மாடுகளுக்கு வருதுங்க. இதை நம்ம மாடு யார் விற்பனை நமக்கு செஞ்சாங்களோ அவங்ககிட்டையும் இந்த விஷயத்தை கேட்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இதை வந்து இதற்கான மருத்துவ தீர்வுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நாங்களும் வந்து மாட்டினுடைய பால், கோமியம் எல்லாம் வந்து கன்றுக்குட்டிக்கு மேலே தெளித்து விட்டு பார்த்தோம். கண்ணை வந்து ஒரு துணி போட்டு நீட்டாக தொடச்சி விட்டு கண்ணை வந்து பக்கத்துலேயே மாட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சோம். அது எதுவுமே வந்து 3 நாள் இதில் எந்த பலனுமே இல்லைங்க. அதனால் கன்றுக்குட்டி 3 நாள் ஆன சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்ங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. அந்த மாதிரி இருக்கும். மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. நம்ம அதிக தொகை கொடுத்து வாங்கின மாடு தான். ஆனால் வந்து கண்ணை பார்க்கல. அதனால் வந்து கன்றுக்குட்டி மட்டும் விற்பனைக்காக நம்ம கொடுக்குறோமுங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆன ஜெர்சி கன்று காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 8 லிட்டர் கறக்கலாமுங்க. சீம்பால் தான் இருக்குதுங்க. நம்ம சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுரையோட ஒரு 4 to 4.25 லிட்டர் பால் இருக்குங்க. நேற்று நைட்டு தான் மாடே நம்ம வீட்டுக்கு வந்தது. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். நேற்று மாலை நம்ம கறக்கிற வீடியோவும் எடுத்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி காலையில் கறக்கிற வீடியோவும் எடுத்து வச்சுருக்கிறோங்க. நேற்று மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் பால் இருந்தது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4.25 லிட்டர் பால் சீம்பாலே இருக்குதுங்க. கன்று மாடு வேணும். ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸு. கால் அணைக்கக்கூடாது. பால் வந்து ஒரு 7 to 8 லிட்டர் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும். ஆண்கள் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கணும். பூங்காம்பாக இருக்கணும். கறந்துட்டு உட்காந்தா எந்திரிச்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 7 to 8 லிட்டர் கறவை. இன்னும் சீம்பாலே மாறலிங்க. விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.